ஜானகி சந்தியா சீரியலில் நாளைக்கு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம். தன்னோட மகளுக்காக வந்து காதலை வந்து பரிபூர்ணமாக ஏற்றுக்கிட்டாப்புல கார்த்தியை. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி வந்து புவனேஸ்வரியோட கைகோர்த்து வில்லனாக மாறுறாப்புல. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு செம பரபரப்பாக இருந்துச்சு. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் வந்து தனா வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. அழுதுகிட்டு இருக்கப்போ வந்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத, ஏன் அழுதுகிட்டு இருக்க அப்படின்னோடனே, நான் வந்து கார்த்திக் சாரை விரும்புகிறேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன், இப்போயே பெரியப்பாட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் நிப்பாட்டுறாங்க தனா, நீ ஒன்றும் என் விஷயத்தில் தலையிடாத, நான் சொல்கிறத கேளு, இந்த குடும்பத்துக்காக வந்து நான் என் காதலை வந்து இழக்க தயாராகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லி கீழே இறக்கி விட்டுறாங்க. இறக்கி விட்டோன்னே கரெக்டாக சீனு வந்து சொல்கிறாங்க, நல்ல வேலை போய் நிப்பாட்டணும்னு சொல்லாமல் இருந்தே அப்படின்னு. யார் சொன்னா? நான் இப்போ கீழே போய் வந்து பெரியப்பாட்ட இப்போ நிப்பாட்டுறேன்னா இல்லையானு பாரு அப்படின்னா. அப்படிலாம் நிப்பாட்டிடாத, எல்லோரும் இருக்காங்க அப்படின்னா. ஓ, உனக்கு ஒரு காதல் வந்து இப்போ நான் அந்த மாப்பிள்ளையை ஏற்றுக்கிட்டேன்னா உனக்கு எப்படி இருக்கும், என்ன இப்படி பேசுகிற அப்படின்னா. அதே மாதிரி தானே தனா காதல், உன் காதலும் தனா காதல் எல்லாம் ஒன்று தானே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நீ எவ்வளோ தடுத்து நிறுத்தினாலும் நான் போய் பெரியப்பா கிட்ட பேச போகிறது தனாவை பற்றி உண்மையை சொல்ல தான் போகிறேன் அப்படின்ட்டு மாயா போய் வந்து பெரியப்பா அப்படின்னு கூப்பிட போகிறாங்க. கரெக்டாக டக்குன்னு தனா ஓடி வந்துடுறாங்க. வந்துட்டு கொஞ்சம் மாயா பேசுகிறத நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு போய் சபையில் போய் வந்து உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் மாயாவால் எதுவும் பேச முடியாமல் போயிடுச்சு. நீ கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே வந்து மணி வந்து கேட்குறாங்க, என்ன மாப்பிள்ளையை கண்ணிலேயே காட்ட மாட்டீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் காட்ட மாட்டோம், தோ வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வராப்ப வந்தோடனே பார்த்தா கார்த்தி வராப்பில். கார்த்தியை பார்த்தோன்னா சந்தோஷம் தாங்கலை. தனா வந்து மாப்பிள்ளை வந்து கார்த்தி தான் செஞ்சோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னா வந்து ரகுராமும் வந்து தான் மக வந்து சந்தோஷப்படுற ஃபேஸை பார்த்துட்டு சிரிக்கிறாப்புல. இந்த பக்கம் மாயா வந்து ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க, என்ன ஒன்றுமே நடக்கிறது புரியவே இல்லை அப்படின்னோடனே, வாங்க வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தானே உனக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா அப்படின்னோடனே, பிடிச்சிருக்குன்னு தலையாட்டினோன்னே, உனக்கு பிடிக்கும்னு தெரியுமா, என் பொண்ணோட மனசு வந்து எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும், நல்ல நேரம் போகுது, முதல்ல தட்டை மாற்றிப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன தானே உனக்கு இப்போ ஓகே தானே அப்படின்னு, டபுள் ஓகேப்பா அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷமாக வந்து தட்டு மாற்றுறாங்க. தட்டு மாற்றினதுக்கப்புறமேட்டுக்கு மாலை மாற்றிக்க சொல்கிறாங்க. ஐயர் நல்ல நேரம் போகுது அப்படின்னோடனே கரெக்டாக வந்து கார்த்திக்கு மாலை போட்டு விட்றாங்க. தனாவும் மாலை போட்டுட்டு அப்படியே வந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னாங்க. சோபாவில் உட்காந்து எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாங்க. வணக்கம் சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு மாயா ஓடி வந்துடுறாங்க. ஓடி வந்துட்டு தனா கையை பிடிச்சி வாழ்த்துக்கள்னு சொன்னோன்னே, இந்த கார்த்திக் சாரை வந்து சீனு வாழ்த்துறாங்க. இதை பார்த்துட்டு இவங்க என்னை 4 பேரும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து ரகுராம் வந்து மனசார வந்து தான் மகளோட ஆசை வந்து நிறைவேற்றி வைக்கிறதாம விடுறதுக்கு நான் என்ன வந்து மற்றவங்க மாதிரி நினச்சியா அப்படி என்ன ஜானகி வந்து கண் கலங்கி பேசுகிறாங்க. எப்படிங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு என் பொண்ணோட மனசு தெரியாதா அப்படின்னு வந்து ரகுராம் வந்து ஜானகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து பாட்டு போட்டு விட்றாங்க. பாட்டு போட்டோன்னே எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக டான்ஸ் ஆடுறாங்க. டான்ஸ் ஆடி முடிச்சுட்டு வந்து செம கடுப்பில் இருக்காங்க நம்ம மகாலிங்கமும் சாரும். என்ன நடக்குதுமா இங்கே வந்து, நான் நினச்சி கூட பார்க்கல, இப்படி எல்லாமே உல்ட்டாவாக மாறி போயிடுச்சு. இப்போ வந்து புவனேஸ்வரியும் சரி அந்த குடும்பமும் சரி 2 குடும்பமும் ஒன்றா ஆயிடுச்சுன்னா நம்ம எப்படி வந்து ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன. விடுங்கப்பா, இந்த ஒரு நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன், ஆனால் இந்த தனா வந்து இந்த குடும்பத்தை ரகுராமோட கௌரவத்தை வந்து நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எனக்கும் வந்து பல்பு கொடுத்துவிட்டா. நான் வேறு ஐடியா ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி விடு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரகுராம் கிட்ட வந்து மணி வந்து சபையில் பேசுகிறாங்க. கார்த்திக் கோச்சை தான் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் எப்படி தம்பி நீங்கள் வந்து எடுத்துக்க ஓகே சொன்னீங்க அப்படின்னோடனே, எனக்கு நீங்கள் சொன்னது கரெக்டு தான், எனக்கு கார்த்தியை வந்து பிடிக்காது, ஆனால் கார்த்தி தான் மாப்பிள்ளையாக வரப்போகிறாருங்கிற விஷயம் வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னோடனே தனா ஆச்சரியப்படுறாங்க. என்னம்மா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கா? ஏம்மா, என் பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை ஒருத்தர்னா நான் வந்து விசாரிக்காமையா விடுவேன்? ஆல்ரெடி நான் அப்போயே விசாரிச்சிட்டேன். என்னோடய பொண்ணோட கனவு வந்து எக்காரணம் கொண்டும் வந்து எங்கேயும் தோற்றுறக்கூடாதுங்கிறதுல வந்து எனக்கு ஆசை அதிகம். அது மட்டும் இல்லாமல் அவள் ஆசைப்படுறது என்ன, பேட்மிண்டன் விளாண்டு பெரிய ஆளாக ஆகணும்னு ஆசைப்பட்றா. அப்படிங்கும்போது அவளோட கனவை ஜெயிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு வந்து எனக்கு மட்டும் இல்லை, கட்டிக்க போகிற மாப்பிள்ளைக்கும் இருக்குங்கும்போது, அப்படி ஒரு விஷயம் வந்து கார்த்தி தான் மாப்பிள்ளைன்னு எனக்கு தெரிய வரப்போ தனாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கிறதுல கார்த்தி நிச்சயமாக கோச்சாகவும் மட்டும் இல்லாமல் கணவராகவும் நிச்சயமாக தனாவை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிச்சயமாக அவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய சாதனை பண்ணுவாங்கங்கிறதுல எனக்கு பரிபூர்ண மனசு நம்புகிறேன். அதனால தான் வந்து என் மகள் ஆசை வந்து நிறைவேற்றி வைக்கிறதுக்கு இதை விட அருமையான சந்தர்ப்பம் கிடைக்காதுங்கிறனால மட்டும்தான் நான் வந்து கார்த்தியை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா, தனா வந்து ஓடி வராங்க எமோஷன் ஆகி. அப்பா ரொம்ப மிஸ் யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னோன்னா, பரவாயில்லம்மா நீ ஒன்றும் கண் கலங்காத, நிச்சயமாக வந்து எனக்கு அப்புறம் வந்து உன்னை வந்து கார்த்தி நல்லபடியாக பார்த்துப்பான், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ உனக்கு கல்யாணத்தை சம்மதம் தானே அப்படின்னு. என்னப்பா இப்படி கேட்குறீங்க, என் மனசு அறிஞ்சு நீங்கள் வந்து இவ்வளவும் செய்வீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல,
நான் தான் வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்தேன். ஆனால் நான் ஆசைப்படுறது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதையே எனக்காக வந்து கொடுக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இதுக்கப்புறமேட்டுக்கு எல்லா சீன் முடிஞ்ச உடனே தனா வந்து ஃபோன் பண்ணி கார்த்திக்கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து இவ்வளோ சீக்கிரம் சம்மதம் எல்லார் குடும்பத்தோடையும் நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம 2 குடும்பமும் இனிமேல் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொன்னான். சண்டை சச்சரவு இல்லாமல் அப்படின்னோடனே, சரி நீ போய் படி இல்லை தூங்கு, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது புவனேஸ்வரி வராங்க. என்ன கார்த்தி, நீ சொல்கிறது எல்லாத்தையும் அவள் அப்படியே நம்ப ஆரம்பிச்சிட்டால அப்படிங்கிறாங்க. கார்த்தியும் புவனேஸ்வரியும் சிரிக்கிறாங்க. வில்லனாக மாறுறாப்புல. கார்த்தி இப்படி வந்து வில்லனாக மாறுவாருன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ எது எப்படியோ புவனேஸ்வரி விஷயத்தை வந்து கார்த்தி விஷயத்தை வந்து ரகுராம் கண்டுபிடிச்சி எப்படி தடுத்து நிறுத்த போகிறாருன்னு தான் அப்கமிங் எபிசோடாக இருக்கும்.